எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, நான் என்னோட பைக்கை செல் பண்ண போறேன். ஏன் செல் பண்ண போறேன் அப்படின்னா, நான் புதுசா கார் வாங்க போறேன். ஒரு 1,00,000 டவுன் பேமெண்ட் கட்டிட்டேன். பட் அந்த கார் எடுக்க போம்போது ஒரு 35,000 கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நானு அதுல வந்து 1,00,000ல வந்து 60 வந்து எங்களோட பைசா தான். பட் 40 வந்து வெளிய கடன் வாங்கி அரேஞ்ச் பண்ணது. இதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு 35 தேவைப்படுது. அத வந்து யார்கிட்டயும் கடன் கேட்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு 20,000 ருபீஸ்க்கு என்னோட பைக்கை நான் செல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தர் அந்த டே க்ளோஸாக வரும்போது 1 வீக்கில் எடுக்க வேண்டிய இன்னும் 4 டேஸில் கார் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த ஃபர்தராக அந்த க்ளோஸாக போகும்போது அந்த பேமெண்ட்டை 15,000 எங்கன்னா ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது யார் தருவா, எப்படி தருவா, எல்லாம் ஆண்டவர் கையில் தான் இருக்குது. பட்டு 35,000 மொத்தமாக ஒருத்தங்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஒரு பார்ஷியலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பைக்கை ஒரு 20,000 ருபீஸ்க்கு செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கிட்ட வா விவா. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல், சிங்கிள் ஓனர் தான். அதாவது நான் எப்படி சொல்கிறது, நான் வாங்கி அது அப்படியே ஒரே பேரில் தான் வச்சுருக்கேன், பா ரஞ்சித் குமார்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணல. இதில் வந்து 3,200 ருபீஸ் செலான் இருக்குது. அந்த செலான் அமௌண்ட்டு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த பைக்கை வந்து 20,000 கொடுக்குறேன். இல்லைனா நான் கொஞ்சம் அதிகமாக கோர் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நான் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு தான். இதில் வந்து நான் இந்த பைக் கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்க. 10 வயசு இந்த வயசு பைக்குக்கு. இந்த 10 வருஷம் இந்த பைக் என்னை காப்பாற்றி பத்திரமா பார்த்துட்டு வந்து என் குடும்பத்துக்கு சோறு போட்டிருக்குது. இதில் தான் நான் ரேப்பிடோ, ஓலா, ஊபரு எல்லாமே இதில் ஓட்டி நான் டெய்லியும் ஒரு 500 600 சம்பாரிச்சிடுவேன். அப்படி எனக்கு பாதுகாத்த வண்டி இன்னைக்கு விற்கணுங்கும் போது ரொம்ப மனசு வலிக்குது. பட் நிறைய பேர் ஃபேமிலி கிட்ட டிஸ்கஷன் பண்ணும் போதெல்லாம் ஏன் விற்கிற, ஏன் கொடுக்குற அப்படின்னாங்க. இதுதான் சூழ்நிலை. யாருன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அமௌண்ட்டு ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஃபர்தராக என்ன யோசிக்கணுங்கிறத நான் பார்க்கணும். நான் அதை தான் பார்க்குறேன். அதனால தான் செல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ 20,000க்கு நான் இதை கோர் பண்ணுறேங்க. இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் டயர் புதுசு, இந்த கேலிபர் புதுசு, இந்த டிஸ்க் சிலிண்டர் புதுசு, இது உள்ளே இருக்கிற செல்ஃப் மோட்ரு புதுசு, எல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மாற்றுறதுங்க. செல்ஃப் மோட்டர் புதுசு. இந்த டேங்க் வந்து மாற்றி 2 வருஷம் ஆகுது. இந்த டேங்க் புது டேங்க்கு. நான் வாங்கும்போது 8,000 ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது இன்னும் உழைக்கும் ஒரு 5 வருஷம். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்ததும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு, ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ரெகுலராக ஓட்டலாம். அதையும் தாண்டி ஒரு சில வேலைகள் இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மெயிலில் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஃபர்தராக பேசலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடி கமெண்ட் பண்ணுங்கள். 20,000 நான் கோர் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இதோட அவுட்லுக்கை பார்த்துங்க. கவர் பண்ணிவா. நான் ஒருத்தன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைக்குக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. பட் 1,50,000 லேக் மேலே இந்த பைக்குக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன விஷயம்னா கூட இது வரைக்கும் இந்த டூமில் 4 வாட்டி மாற்றிருக்கேன். ஆனால் ஒரிஜினல் பஜாஜ் ஒரிஜினல் தான். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் வீல் ரிம் புதுசு. எல்லாமே நான் வந்து பைக்கு பார்த்து செலவு பண்ணி இன்னைக்கு இப்படி வந்து ஒரு கார் விஷயம் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால லாக் ஆகிட்டேன். நிறைய பேர் கார் வாங்குறேன், அது என் ஓன் பர்பஸ்க்காக இல்லைங்க. கார் வந்து என்னுடைய சுய தொழில் ரீதியாக மட்டும்தான் எடுக்கிறேன், கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ வந்து என்னடா இவன் கார் வாங்கணுங்கிற ஆசையில் பைக்கை விற்கிறேன். நாட் லைக் தட். ஐ எம் பையிங் கார் ஃபார் மை கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் ஃபார் மை பிஸ்னஸ் பர்பஸ் ஒன்லி. அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பைக்கை நான் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், வேணா பாருங்கள். நல்ல கண்டிஷனுங்க, நல்ல கண்டிஷனாக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், 50 மைலேஜ் தரும். ஹைவேல நீங்கள் போயிட்டு ரைஸ் பண்ணிங்கன்னா 100 அசால்ட்டாக ரீச் ஆகும். சிங்கிள் பர்சன் என்ன மாதிரி இருக்கிற பர்சன் இதை வச்சு ஓட்டின ஹைவேல டாப் ஸ்பீடில் போகணும்னு நினச்சா 100 வந்து இப்போவும் தொடும். அந்த அளவுக்கு தான் நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மெயில் ஐடியை சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சீக்கிரமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் சீக்கிரமாக கார் வாங்கிட்டு உங்களை எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.